த ஹிஸ்ட்ரி ஆஃப் அன்னபூரணி. காடஸ் அன்னபூரணினா உணவு கடவுள் அப்படின்னுவாங்க. எல்லார் வீட்லயும் அன்னபூரணியோடைய சிலை இருக்கும். ஏன்னா இதுக்குன்னே ஒரு வரலாறு இருக்கு. சிவனும் பார்வதிக்கும் ஒரு ஸ்டோரி இருக்குங்க. ஒரு நாள் பார்வதி சிவனும் ஜடா உலகத்தை பத்தி பேசிட்டு இருக்கும் போது 2 பேருக்குமே வாக்குவாதம் நடக்குது. அப்போ சிவன் சொல்றாரு, இந்த உலகத்தில் சாப்பாடுன்றது ஒரு மாயை மட்டும்தான் அப்படின்னு சொல்றாரு. ஆனா பார்வதிக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு, அப்ப பார்வதி தனக்கு தானே நினைச்சுக்கிட்டு, இந்த உலகத்துல நான் இல்லைன்னா எப்படி மக்களும் சிவனும் வாழ்றாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி மாயமாயிடுறாங்க. எல்லா மக்களுக்குமே பஞ்சம் வந்துடுது சாப்பாட்டு மேல. அப்புறம் எல்லா மக்களும் தெய்வங்களும் போய் சிவன் கிட்ட பிச்சை எடுக்கிறாங்க. இந்த மாதிரி சாப்பாட்டுக்கு பஞ்சம் வந்திருக்கு, உணவு வேணும் அப்படின்னு சொல்லி. அப்புறம் சிவன் ஒரு வழியை கண்டுபிடிக்கிறாரு. பார்வதி கிட்டே போய் பிச்சை எடுக்குவாரு. ஆனா பார்வதி வந்து அன்னபூரணி ரூபத்துல இருப்பாங்க. பூரணிக்கு 2 கோவில் இருக்கு. ஒன்னு காசியில இருக்குது, இன்னொன்னு வரநாடு. வரநாடு த டெம்பிள் ஹிஸ்டரி ஆஃப் வரநாடு. இப்போ இந்த கோவிலோடைய ஹிஸ்ட்ரி மட்டும் நான் பேசுகிறேன். எல்லா கோவில்லையும் சிலை, அம்மன் சிலை உக்காந்த மாதிரி தான் பார்ப்பீங்க. ஆனால் இந்த கோவிலில் வந்து நிற்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த அம்மனுடைய சிலை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கோல்டில் தான் செஞ்சுருப்பாங்க. இந்த அம்மன் பார்த்தீங்கன்னா அக்ஷய திதி அன்னைக்கு தான் பிறந்திருக்காங்க அன்னபூர்ணியாக. இந்த கோவிலில் எப்போவுமே அன்னதானம் உண்டு. காலை, மத்தியானம், ராத்திரி அப்படின்னு சொல்லி 3 வேளையும் போடுவாங்க. வயிறு நிறைய சாப்பிட்டு அந்த அன்னபூரணியை கடவுளை தரிசனம் பண்ணலாம். இந்த கோவில் அமைஞ்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் கட்ஸ்ல சிக்கமங்களூரு நியர் பத்ரா ரிவர் கிட்ட தான் இருக்கு. அகஸ்த முனிவர் அப்படின்றவங்க தான் இந்த வேலையை செஞ்சதாக ஒரு வரலாறு இருக்கு இந்த கோவிலுக்கு. வழக்கம் போல நாமளும் ஒரு வீடியோ எடுத்துட்டு அன்னபூரணி வரநாடு டெம்பிள் அப்படின்னு சொல்லி கூகுள் மேப்ல பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஃபைனலாக இதுதான் இந்த டெம்பிளோடைய ஹிஸ்ட்ரி. எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. பாய்.